தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின. கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அண்ணல் கிறிஸ்துவை தேடுவோர் யாவரும் விண்ணை நோக்கி விழியை உயர்த்துவீர். மண்ணில் நித்திய மாட்சியின் ஒளியை கிண்ணமாய் அங்கே கண்டு திளைப்பீர். கதிரவனிலும் எழில் ஒளி வீசிடும் புதிய விண்மீன் மண்ணில் இறைவன் வதிய மனிதராய் பிறந்தார் என்னும் புதிய செய்தியை பறைசாற்றிடுமே. சூரியன் தோன்றும் கீழ்த்திசை பகுதியில் பாரசீகம் என்னும் நாட்டில் வாழ்ந்த பேரறிவுடைய ஞானியர் மீன் கண்டு பாரின் அரசர் பிறந்ததை உணர்ந்தனர். விண்மீன்களையும் ஆளும் இவர் யார்? தன்னொளி தனின் நாயகர் இவர் யார்? படர்ந்த விண்ணே பணி செய்யும் ஆற்றலை படைத்தவர் யார் என ஆழ்ந்து ஆய்ந்தனர். நன்னிலம் அனைத்திற்கும் மன்னவர் இவரே. முன்னுரைக்கப்பட்ட ஆபிரகாமின் தோன்றலும் மண் மீதுள்ள மக்களின் ஆசியும் இவரே. தன்னிகரில் யூத அரசரும் இவரே. பிற இனத்தார்க்கும் புதுமையாய் தம்மையே அறிவித்த கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருநிறை கொண்ட தந்தையும் ஆவியார் பெருமையும் புகழும் என்றென்றும் பெறுக. ஆமென். ஆண்டவருடைய கோவிலின் மீது ஆவல். தாகமாய் இருப்பவன் வரட்டும். விருப்பமுள்ளவன் வாழ்வின் நீரை ஏற்றுக்கொள்ளட்டும். முன்மொழி 1. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்?
கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனது வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். தூயவன் கையாலே பண்பாண்டம் உடைத்திடும் கரையின் நாயகன் நான் இன்று. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். பாறை அரணாய் இருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். பாறை அரணாய் இருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தார் அழகிய மணிமாலை நானாவே. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். புனித நகரான எருசலேமுக்காக மன்றாட்டு. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. முன்மொழி 2. ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும் உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும், வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாட்சிமைப்படுத்தும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப் பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும்.
உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது கருணை ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். அனைத்தையும் படைத்த இறைவனுக்கு புகழ். நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. முன்மொழி 3. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. வானங்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரை போல் அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்ற பெறுவீராக. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 6. ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். எல்லா இனத்தாரும் அவருக்கு பணிபுரிவர். பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. பூவுலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஞானிகள் கிழக்கிலிருந்து ஆண்டவரை வணங்க பெத்லெகேமுக்கு வந்தனர். தம் பேழைகளை திறந்து அவர் ஒரு பேரரசர் என்று குறித்து காட்ட பொன்னும், உண்மையான கடவுள் என்று காட்ட சாம்பிராணியும், அவருடைய அடக்கத்தை குறிக்க வெள்ளை போளமும் விலை உயர்ந்த காணிக்கைகளாக அவருக்கு கொடுத்தனர். அல்லேலுயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார்.
நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஞானிகள் கிழக்கிலிருந்து ஆண்டவரை வணங்க பெத்லெகேமுக்கு வந்தனர். தம் பேழைகளை திறந்து அவர் ஒரு பேரரசர் என்று குறித்து காட்ட பொன்னும் உண்மையான கடவுள் என்று காட்ட சாம்பிராணியும் அவருடைய அடக்கத்தை குறிக்க வெள்ளை போளமும் விலை உயர்ந்த காணிக்கைகளாக அவருக்கு கொடுத்தனர். அல்லேலூயா. மன்றாட்டுகள். கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். உம் வழியாக கடவுளின் மீட்பு மண்ணுலகின் எல்லை வரை சென்றடைகின்றது. எனவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உமக்கு ஆட்சி உண்டாகுக. எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவே, அனைத்து மாந்தரையும் நீர் உம்மிடம் ஈர்த்துள்ளீர். மனிதரை மனிதரிடமிருந்து பிரிக்கும் தவறான எண்ணம் என்ற மதில்களை தகர்த்தெறிந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உமக்கு ஆட்சி உண்டாகுக. எம் மத்தியில் வாழ நீர் வந்தீர். திருச்சபையிலும் எல்லா மக்களின் வாழ்விலும் உமது திருமுன்னிலையில் எந்தெந்த வழிகளில் வெளிப்படுகின்றது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உமக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மில் கடவுள் வெளிப்படுகிறார். எங்கள் நம்பிக்கையும் நற்செயல்களும் உமது போதனையோடு ஒன்றித்திருப்பதாக. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உமக்கு ஆட்சி உண்டாகுக. கடவுள் நம்மோடு என்னும் இம்மானுவேலே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் புதுப்பித்தருளும். எங்களை உம் மக்கள் என நீர் அழைக்கும் வண்ணம் மாற்றியருளும். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உமக்கு ஆட்சி உண்டாகுக. நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, உமது மாட்சியின் சுடரொளி எங்கள் உள்ளங்களை ஒளிர்விப்பதாக. நாங்கள் எங்கள் முடிவில்லா ஒளியின் தாய்நாட்டிற்கு வந்து சேரும் வரை இவ்வுலகின் நிழல் வழியாக எங்களை வழிநடத்தியருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து
நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.